எம்எல்க்கு கிளாட் எக்ஸாம் இருக்கு, பிஎல் கிளாட் எக்ஸாம் இருக்குங்கிறது சவுத் சைட்ல திருநெல்வேலில இருந்து படிச்சா எனக்கு தெரியாது. ஓப்பனா சொல்றேன், அந்த வருத்தத்தோட சொல்றேன். நேஷனல் லா ஸ்கூல் 18 நேஷனல் லா ஸ்கூல் இருக்கு. எந்த நேஷனல் லா ஸ்கூலும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்றது ரொம்ப லியஸ்டா இருக்கு. அதுவும் கூட கான்ட்ராக்ட் பேசிஸ்லயோ லீன்லயோ தான் பண்றாங்க. என்ன படிச்சா எங்க வேலை கிடைக்குங்கிறத யாரும் மனந்திருந்து பேராசிரியர்கள் சொல்லுவதில்லை. அப்போ யாரெல்லாம் எதெல்லாம் அவாய்ட் பண்றாங்களோ, இது வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்களோ அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி படிங்க. தொலைநோக்கு பார்வை இருக்கணும். இந்த வருஷம் எல்லாரும் டாக்ஸ்லா படிக்காங்க, நானும் டாக்ஸ்லா படிக்கன்னு போய் ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த 14 அரசு சட்ட கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸர் கூட எஸ்டி கம்யூனிட்டியில இருந்து வரலங்கும் போது நம்ம ரிசர்வேஷன் பாலிசி எவ்வளவு அழகா ஃபாலோ பண்ணிருக்காங்கிறத தெரிய வரும். ஏட்டு சுரைக்க கறி பொதுவாக போல நான் எம்டி கார்டியாலஜி படிச்சிருக்கேன், இல்லை எம்எஸ் கார்டியாலஜி படிச்சிருக்கேன், என்கிட்ட வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கான்னு ஏதாவது ஒரு டாக்டர் அட்வைஸ்மெண்ட் பண்ணா அவர்கிட்ட நம்ம போவோமா? திருச்சி ஈவேரா கலைக்கல்லூரியில், அரசு கலைக்கல்லூரியில் பாத்தீங்கன்னா 2000 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. மொத்த ஸ்ட்ரென்த் 67 பேராசிரியர்கள் வேலை பார்க்கிறார்கள். ஏன்னா அங்க டிபார்ட்மெண்டா ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. நம்ம அதே 2000 ஸ்டூடெண்ட் கூடிய திருச்சி அரசு சட்டக்குழு வெறும் 25 பேராசிரியர்கள் தான் இருக்காங்க. கவர்மெண்ட் சொல்லுங்க கேட்க முடியாது. எம்எல் படிச்சிருக்கோம், நெட் படிச்சிருக்கோம், இன்னும் பிஹெச்டி படிச்சிருக்கோம். ஆனா அதை எப்படி எந்த இடத்துல போய் கேட்டு பெறணும், அக்சஸ் பண்ணணுங்கிற நாலேஜ் நமக்கு கிடையாது. அதனாலதான் சொன்னேன், லா டீச்சர்ஸ் அப்படி கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் என்ன இருக்கு அப்படிங்கும் போது, லா டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்பு கொட்டி கிடக்கிறது. அதுல 2 விஷயம் நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாம மாணவர்களை தடுத்து கொண்டு இருக்கிறது. ஒன்னு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன படிச்சா எங்க வேலை கிடைக்குங்கிறத யாரும் மனந்திருந்து பேராசிரியர்கள் சொல்லுவதில்லை. என்ன படிக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது. நான் 2004 என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். 2001 நான் பிஎல் ஜாயின் பண்றேன். அப்போ எனக்கு பேராசிரியராக இருந்தவர் வந்து சந்திரமோகன், வைஸ் பிரின்சிபலா இருந்தாங்க. அப்படி ஒரு போஸ்ட் கிடையாது, பட் இருந்தாங்க திருநெல்வேலி லா காலேஜ்ல. என்னுடைய பேராசிரியர் காட்ஃபாதர்னே அவர் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய உள்ள எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்டியூஸ் பண்ணதான் இருக்கணும். அப்போ நான் ஒரு நாள் பார்க்கும்போது, என்ன சார் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கும்போது, முதல்ல எம்எல் படிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் வார்த்தை சொன்னாரு, முதல்ல பிஎல் பாஸ் பண்ணல, அதுக்கு ஒரு எம்எல் படிக்க பத்தி பாசிக்கலாம் அப்படின்னு. வெளியில வந்துட்டு அடுத்த நிமிஷம் நான் செஞ்ச விஷயம், நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎல் படிக்கும் போது இந்த வாத்தியார் என்ன படிச்சாரு, இந்த வாத்தியார் படிச்ச கோர்ஸ் என்ன வேலைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி நோட் எடுத்துக்கிட்டது தான். இதே படிப்பை நான் படிப்பேன் அப்படின்னு அந்த கேள்வி கேட்ட நபர் சந்திரமோகன் சார். அவர் எனக்கு கிரிமினல் லா டீச்சர். அப்போ நான் கிரிமினல் லாலாம் படிப்பேன், இவருக்கு இதா வந்து நிற்பேன் அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி போட்டுட்டு, நீங்க பிஎல் முடிங்கன்னா பிஎல் பாஸ் பண்ண அவ்வளவு கஷ்டமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு தேட ஆரம்பிச்சேன். பிஎல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே எம்எல் எப்படி படிக்கிறது, எங்க படிக்கிறது, என்ன அப்ளை பண்றது அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் பொழுதுதான் கேக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ்ல கோர்ஸ் அட்டன் பண்ண போனாங்கன்னா இந்த வருஷம் சிவில்னா அவ்வளவு பேர் சிவில் போடுவாங்க, அடுத்த வருஷம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரா போய் அப்ளை பண்ணுவாங்க. 10 வருஷம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அவன் கோர்ஸ் முடிச்சு ஒரு பொசிஷன்ல வந்து வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு பார்க்கும்போது ஏகப்பட்டு பேரு அந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு உட்காந்துட்டு சரியான போட்டி காம்படிஷனா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போது நான் அதான் சொன்னேன், இங்க ஏகப்பட்ட மாஸ்டர் டிகிரிஸ் இருக்குது நம்ம எல்எல்எம் கோர்சஸ். அப்போ யாரெல்லாம் எதெல்லாம் அவாய்ட் பண்றாங்களோ, இது வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்களோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிங்க. 5 வருடம் கழித்த பிறகு நீங்க சிந்திங்க. தொலைநோக்கு பார்வை இருக்கணும். இந்த வருஷம் எல்லாரும் டாக்ஸ்லா படிக்காங்க, நானும் டாக்ஸ்லா படிக்கன்னு போய் ஜாயின் பண்ணக்கூடாது. புதுசா என்ன படிக்கலாம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம 10 வருஷம் கழிச்சு டிசைட் பண்ணணும். அதே மாதிரி அந்த கோர்ஸை நான் சூஸ் பண்ணேன் கிரிமினல் லாவை. அன்னைக்கு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 2004 ஒரு கால்குலேஷன், ஒரு டேட்டா எடுத்தேன். யாருமே உங்களுக்கு வேலை வாங்கி தர மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போறேன். இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்குங்கிறது நெட்டு வெப்சைட்ல எல்லாம் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்ம எம்எல் படிக்கும்போது வந்த உடனே ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் என்ட்ரி, அதுக்குன்னு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, சாந்தம்ல இருக்கு. அதுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டேன். எத்தனை பேர் எல்லாம் படிச்சிருக்கிறான் முதல்ல அப்படின்னு கேட்டேன். அப்போ அன்னைக்கு இருந்த கணக்கு 250 பேர் தான் பதிவு செய்யப்பட்ட நபர்கள். அப்போ எல்லாம் படிச்சுட்டு பதிவு சேர்ந்ததுல எத்தனை பேர் கிரிமினல் லா, எத்தனை பேர் கமர்ஷியல் லா, எத்தனை பேர் வந்து பிசினஸ் லா அப்படின்னு ஒரு டீட்டெயில் கேட்டேன். அந்த டீட்டெயில் அந்த இன்ஸ்டிடியூஷன் இன்ன வரைக்கும் கிடையாது. அதுதான் நம்ம குடும்பம். அப்போ நம்ம முதல்ல இந்த டேட்டாவை எடுத்துட்டா நமக்கான காம்படிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ண முடியும். 2008-9ல 7 லா காலேஜஸ் தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு அரசு ஊழியராக இருக்கிறேன். ஆனா நான் புதுசா எதுவும் சொல்லலை, ஏற்கனவே வழக்குல தீர்மானிக்கப்பட்ட வழக்குல தான் சொல்லிட்டு இருக்கேன். உட்காந்துட்டு 2008ல ஒரு ஆர்டிஐ லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறேன். என்ன கேட்கிறேன்னா, எத்தனை காலேஜஸ் இருக்கு, எத்தனை டீச்சிங் போஸ்ட் இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்கு, இது கூட அரசு சட்டக்கல்லூரிகள்ல கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. 2005 வரைக்கும்
ஸ்கூல் காலேஜஸ்ல எப்படி எப்படிலாம் ஃபில் பண்றாங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு வழக்கறிஞராக 2004 பதிவு செய்த போது வழக்கறிஞராக பார்த்துருந்தேன். அப்போ லா காலேஜ்ல ஏன் இதை கேட்கல அப்படிங்கிற ஒரு ஆர்டிஐ போடும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்தது. இது பெரியார் மண், திராவிடம் வளர்த்த மண், இடஒதுக்கீடு சமூக நீதியெல்லாம் பேசின மண். அதுல இன்னொரு அசிங்கமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு தெரியுமா? 2008 7 கல்லூரிகள் அரசு சட்ட கல்லூரியில் இருந்தது. 7 அரசு சட்ட கல்லூரிகளில் 124 சாங்ஷன் போஸ்ட், அரசால் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் உதவி பேராசிரியர் இருந்தது. இன்னைக்கு உதவி பேராசிரியர், அன்னைக்கு லெக்சரர்னு அந்த போஸ்ட் பேரு. ஆனா வேலை பார்த்துட்டு இருந்தது வெறும் 36 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டேட்டு 1-2 கூட இருக்கலாம். 32 பேர் தான் இருந்தாங்க. அந்த 32 பேர்ல SC ST ஒருத்தரும் கிடையாது. இப்படியான ஒரு சூழ்நிலை. அப்ப இது எத்தனை வருஷமா இல்லைன்னு பின்னாடி ஆர்டிஐல கேட்கும்போது 30 வருடங்களுக்கான டேட்டா கிடைச்சது. அந்த 30 வருடங்களுக்கான டேட்டா கிடைக்கும் போது 1952 இந்த டைரக்டரேட்டை ஆரம்பிச்சாங்க. அந்த டைரக்டரேட் ஆரம்பிச்ச 1952 இருந்து 2008 ஆகஸ்ட் ஆர்டிஐ போடுற அது வரைக்கும் சரியான சமூக சுழற்சி பட்டியலோ அந்த கோட்டான்னு சொல்லக்கூடியதோ சுற்றி அப்பாயின்மெண்ட் போடவே இல்லை. ஏன்னா டைரக்டருக்கு ஒன்றும் நடக்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு கேவலமான நிலை சட்டக்கல்வித்துறையில் இருந்தது. அப்போதான் P. வசந்தகுமார் அப்படின்னு இன்னைக்கு சட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு. அவரு தான் இதை ஆர்டிஐ கேட்கறதுக்கு என்ன தூண்டினார். அவரு PhD ஆர்டிஐல பண்ணார். அதுக்காக தான் அந்த டேட்டாவை எடுத்தாரு. ஒரு எம்பிரிக்கல் டேட்டா வச்சு நம்ம ஆர்டிஐ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏரியா ஸ்பெசிஃபை பண்ணி தற்செயல ஆக்சிடென்டலா அந்த ரிசர்ச்சை பண்ணணும். அப்போ கிடைக்கிற தகவல் மிக அதிர்ச்சிகரமாக இருந்தது. இன்னைக்கும் சொல்ற இன்ன வரைக்கும் 14 சட்டக்கல்லூரிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில். நான் சொன்ன வார்த்தை இல்லை, SM சுப்பிரமணியம் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சுட்டி காட்டியது. 76 வருடங்கள் ஆயிட்டு சுதந்திரம் கிடைச்சு இந்த 14 அரசு சட்டக்கல்லூரிகள் ஒரு ப்ரொஃபஸர் கூட ST கம்யூனிட்டியில இருந்து வரலங்கும் போது நம்ம ரிசர்வேஷன் பாலிசி எவ்வளவு அழகா ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறது தெரிய வரும். அது நான் சொல்லல, உயர்நீதிமன்ற தீர்ப்பிலேயே சுட்டி காட்டப்பட்டுள்ளது. 183 போஸ்ட் இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுல கூட ஒருத்தர் கூட வரல, கோட்டார் சரியா ஃபாலோ பண்ணல. அப்படிங்கும் போது எனக்கு அதுல மிகுந்த வருத்தம் உண்டு. அப்போ அதை தேடுகிறவர்கள் தேடுங்கள் கிடைக்கப்படும் என்று சொன்னார்கள். தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டக்கூடியவர்கள் இல்லை, தேடக்கூடியவர்கள். நாம படிச்சிருக்கோம், ஆனா நாலேஜ் கிடையாது. அதை தெளிவா சொல்றாங்கன்னா ML படிச்சிருக்கோம், நெட் படிச்சிருக்கோம், இன்னும் PhD படிச்சிருக்கோம். ஆனா அதை எப்படி எந்த இடத்துல போய் கேட்டு பெறணும், அக்சஸ் பண்ணணுங்கிற நாலேஜ் நமக்கு கிடையாது. அதனாலதான் சொன்னேன், ஃபைனல் இயர் படிக்கும் போது நான் ஒரு ஆர்டிகல், இன்னைக்கும் நீங்க திருநெல்வேலி லா காலேஜ் லைப்ரரியில போய் பார்த்தா தெரியும், ஃபைனல் இயர் படிக்கும் போது ஒரு ஆர்டிகல் ரைட் பண்றேன். என்ன ஆர்டிகல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் எங்கெல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த ஆர்டிகல்ல எங்கெங்கெல்லாம் LLM கோர்சஸ் இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் டிப்ளமோ இன் லா இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் BL ஹானர்ஸ் இருந்துச்சு. நமக்கு கிளாட்டுங்கிற எக்ஸாமே இருக்கிறது தெரியல. BL ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஒரு பையனை கூட கேட்டா என்னமோ நீங்க செங்கல்பட்டுலயோ அல்லது சென்னையிலேயோ படிக்கக்கூடிய பையனுக்கு தெரியுது. MLக்கு கிளாட் எக்ஸாம் இருக்கு, BL கிளாட் எக்ஸாம் இருக்கும்போது சவுத் சைட்ல திருநெல்வேலியில இருந்து படிச்சா எனக்கு தெரியாது. ஓப்பனா சொல்றேன், அந்த வருத்தத்தோடு சொல்றேன். அப்போ BL அது ஒரு கோர்ஸ், அவ்வளவுதான். பிகாம் BL எங்க சார் கிடைக்கு? ஹானர்ஸ் கோர்ஸுக்கும் ஆர்டினரி கோர்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அதுவே நமக்கு தெரியல. அப்போ அந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டி எப்படி போடுறதுன்னு கேட்டா இன்ன வரைக்கும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயத்த சொல்றேன். நேஷனல் லா ஸ்கூல் 18 நேஷனல் லா ஸ்கூல் இருக்கு. எந்த நேஷனல் லா ஸ்கூலும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்றது ரொம்ப லியஸ்டா இருக்கு. அதுவும் கூட கான்ட்ராக்ட் பேசிஸ்லயோ லீன்லயோ தான் பண்றாங்க. 3 வருஷம் எனக்கு ஒத்து வந்தா நான் சேர்த்துக்குவேன், இல்லைன்னா அவங்கள ரிலீவ் பண்ணி இருப்பிடுவேன். இதை ஒரு மீட்டிங்ல NLU டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸ்ல போயிருந்தா அவங்களுடைய VCs எல்லாம் ஒரு மீட்டிங் வச்சு பேசிட்டு போய் நான் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டீச்சிங் போஸ்ட்டுக்கு டெம்பரரி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் போடுறாங்க பாருங்க, அழகா அந்த அடிஷனல் ஜட்ஜஸா போட்டுக்கலாம், ஒத்து வந்தா வச்சுக்கலாம், 2 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி கலத்தி விட்டுலாம். அந்த மாதிரி இங்க பெர்மனன்ட் போஸ்ட் ப்ரொபேஷன் எல்லாம் கிடையாது. கான்ட்ராக்ட்ல 3 வருஷம் இருந்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒத்து வந்தா நீங்க கண்டினியூ பண்ணலாம் ப்ரொஃபஸரா, இல்லாட்டி கலத்தி விட்டுருவோம். எக்ஸ்டெண்டட் டு another 2 years 5 years இப்படி இந்த கான்ட்ராக்ட்ல போட்டு அதுக்கு பிறகுதான் டீச்சிங் போஸ்ட் கொடுக்குறாங்க. கேட்டா இதுல நம்ம நல்ல டீச்சர்ஸை சூஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நேஷனல் லா ஸ்கூல்ல சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றேன், நேஷனல் லா ஸ்கூலுக்கு எதிராக ஒரு வழக்கு இன்றும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் போட்ட வழக்கு தான். நீங்க சொன்னீங்களா சப்ஜெக்ட் வைஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரியில் அப்படி எடுக்கணும்னு சொல்லி உத்தரவு வாங்கி அதை நடைமுறைப்படுத்தி விட்டோம். 2010 வழக்கு போட்டோம். 12 என்னுடைய ரெக்ரூட்மெண்ட் இருந்துச்சு. அதுல அது விவாதம் நடத்தப்பட்டது. வெளியில குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட அந்த சப்ஜெக்ட் வைஸ் தான் ரெக்ரூட் பண்ணாங்க. 15 அவ்வாறு தான் பண்ணப்பட்டது. 19 என்ன விசேஷம்னா, நாங்க வரும்போது 5 சப்ஜெக்ட் தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. கிரிமினல் லா, லேபர் லா, ப்ராப்பர்ட்டி லா அண்ட் பிசினஸ் லான்னு 4, கான்ஸ்டியூஷன் லா 1, 5 சப்ஜெக்ட் தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 13 பாடங்களில் முதலாக இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்டிகளை சொல்ற மாதிரி சொல்றாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக
அரசு சட்டக் கல்லூரிக்கு, ஏன்னா அரசு சட்டக்கல்லூரி கண்டுக்கவே மாட்டாங்க, நெக்லெக்டட் சைல்டு தான் அது, கண்டும் காணாது தெருவில் விடப்பட்ட குழந்தையை போலதான் இருந்தது. அதுல அந்த பேராசிரியர் சந்தோஷ்குமார் சொல்லணும், இப்ப பிசியா இருக்காரு, அவர் என்னுடைய பேராசிரியர், அவரும் நானும் உரையாடி கொண்டிருந்த போது இந்த மாதிரி ஒரு உத்தரவுக்கு இதை செயல்படுத்தும் சொன்னா ஜஸ்டிஸ் பாலசுகுமார் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அவங்க கூட பெரிய ஆர்வம் வாங்கிக்கல. பாலசுகுமார் ஜஸ்டிஸ் கமிட்டி தலைமையில ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி தான் என்னுடைய உத்தரவை எடுத்து 2012 பேராசிரியர் நாராயண பெருமாள் இருந்தார் டைரக்டரா, 15 சந்தோஷ்குமார் சார் என்னுடைய பேராசிரியர் இருந்தாரு. 2 பேருமே செய்யாத விஷயத்த ஜஸ்டிஸ் பாலசுகுமார், அவர் நியாயமான ஒரு நபர், அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக காஷ்மீர்ல இருந்து ரிட்டையர் ஆன போட்டார். இன்னைக்கு இருக்க குரேஷியா மாதிரி அவங்க அந்த கமிட்டி, அவர் தலைவர் 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்ட அந்த குழு இந்த உயர் நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்தியது. 19 அன்னைக்கும் டிஆர்பி அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டிருக்காங்க. பெரிய அச்சீவ்மெண்டா இதுக்கு என்ன ஏன் கூட்டாங்கன்னு நினைச்சுன்னா அதுதான் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த வழக்கறிஞராக இருந்து பேராசிரியராக பணிக்கு வரும்போது இதை என்னால பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது 2வது ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்ன வரைக்கும் ஏற்படுத்தப்படாதது, அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் பாடவாரியாக துறைகள் இருக்கிறது. இங்க பாடவாரியாக பேராசிரியர் இருக்கிறாரு, பாடவாரியாக துறைகள் கிடையாது. ஏன் இதை பேசுறீங்க சார், உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். திருச்சியில வேலை பார்த்தா திருச்சி ஈவேரா கலைக்கல்லூரியில், அரசு கலைக்கல்லூரியில் பாத்தீங்கன்னா 2000 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. மொத்த ஸ்ட்ரென்த் 67 பேராசிரியர்கள் வேலை பார்க்கிறார்கள். ஏன்னா அங்க டிபார்ட்மெண்டா ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. நம்ம அதே 2000 ஸ்டூடெண்ட் கூடிய திருச்சி அரசு சட்டக்குழு வெறும் 25 பேராசிரியர் தான் இருக்காங்க. அப்ப அந்த 67 25 கிடைச்சு போறதா ஏறத்தாழ 28 30 பேராசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா நீ கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நீ யாரும் கேட்க, நான் சர்வீஸ் கொடுத்தேன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் கேட்க முடியாது. எம்எல் படித்தவர்கள், நெட் குவாலிஃபைட் ஆனவங்க, பிஹெச்டி வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி துறைவாரியாக மாணவர்களை படித்து அந்த துறைவாரியான பேராசிரியர் தான் வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தால் 67 பணியிடங்கள் ஒரு கல்லூரிக்கு உருவாகும், 25 பணியிடங்கள் காலியாக உருவாகும். அப்ப 14 கல்லூரின்னு வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 250 பணியிடங்களை நாம் உருவாக்கி இருக்க முடியும். அரசாங்கம் செய்யாத, அதுக்கு நிதிச்சுமை இருக்கிறது, அது செய்யாது. யார் தான் கேட்க வேணும்? படித்த நாம் தான் கேட்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும். நான் அதை தான் திரும்ப சொன்னேன். தேடுங்கள் கிடைக்கும். தேடுனா எனக்கு கிடைச்சிச்சு. தட்டுங்கள் திறக்கப்படும். யாரும் தட்டு தயாரா இல்லை. நான் தட்டும் பொழுது என்னை டீகிரேட் பண்ணி பேசுனது அது இன்னைக்கு சில கல்லூரி பேராசிரியர் முதல்வர்களாக இருக்கக்கூடிய நபர்களும், இன்னைக்கு பிரைவேட் காலேஜ்ல டீனா இருக்கக்கூடிய ஒரு நபரும் நான் அந்த வழக்கு போட்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, டிபார்ட்மெண்ட்டை எடுத்து பேசுறீங்க, உருப்பிட மாட்டீங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நான் சொன்ன வார்த்தை, இன்னும் 2 வருஷத்துல நான் தான் டிபார்ட்மெண்ட், நீங்க டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா. ஏன்னா அவர் ஓய்வு பெறும் வயதில் இருந்தார். நான் 2011 அந்த வழக்கு போடும்போது 10-11 நான் உள்ளே வருவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஒரு முற்றுகையிடப்பட்ட கோட்டை தான் இந்த லா டிபார்ட்மெண்ட். அதனால என்னுடைய முயற்சியும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு அதை தாண்டி செய்வதற்கு சில தடைகள் இருக்கிறது, அரசு ஊழியர் என்ற முறையில் இருக்கிறது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கேரியர் அட்வான்ஸ் பண்ணா சார் நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, எங்கெங்க வேலை கிடைக்குன்னு சொல்லுவீங்க, நாங்க வந்தோம் குறிப்பெடுத்துக்கலாம் நோட்டையும் பேனாவும் எடுத்து வச்சிருந்தேன். இல்ல, நான் எதையும் சொல்ல போவதில்லை. 18 நேஷனல் லா ஸ்கூல் இருக்கு இந்தியா முழுவதுமாக. தமிழ்நாட்டில் 14 அரசு சட்டக் கல்லூரியில் இருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நீங்க தான் தேடணும். குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க, ஆனா வேலை கிடைக்குமா? யாராவது வாயில கொண்டு ஊட்டி விடுவாங்களான்னு இருக்கீங்க. யாரும் வாயில கொண்டு ஊட்டி விட மாட்டாங்க. அப்போ நாங்க இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க தான் அதுக்கு முயற்சி பண்ணணும். 2 3வது விஷயம், அரசு சட்டக் கல்லூரியில விட்டு பிரைவேட் லா காலேஜஸ் நீங்க பிரைவேடைசேஷனை நீங்க தப்பா பேசக்கூடாதுன்னு பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதனால நேஷனல் லா ஸ்கூலுக்கு இணையாக தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையை சுற்றி 10 நிறுவனங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நடத்திட்டு இருக்காங்க. நல்ல சம்பளம் வழங்குறது. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டு. என்னன்னா, நாங்க திருநெல்வேலி லா காலேஜ் படிச்சு 2006 வெளியே வரும்போது அந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி தருவாங்க. நாங்க 2007-8 வாக்குல அப்போ மாணவர்கள்லாம் போராடி லத்தி சார்ஜ் எல்லாம் நடந்துச்சு. அப்போ ஏன் இந்த மாதிரி அரசு சட்டக் கல்லூரி ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியது, ஏன் பிரைவேடைசேஷன் பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இருந்துச்சு. தனியார் சட்டக் கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கோர்ஸ் ஆரம்பிச்ச போறதுதான் எங்களுக்கே தெரியுது, ஓ நம்ம ஒரு பிரீசியஸ் லா காலேஜில் டீச்சரா இருக்கும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா வெளி யூனிவர்சிட்டியில நான் கேட்டேன், 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வருஷத்துக்கு வாங்குறாங்க ஃபீஸ். நம்ம 2000 ரூபாய் கொடுக்குறோம். அதனாலதான் நம்ம பையன் கிளாஸ்க்கு வராம மதிக்காம அந்த கோர்ஸை மதிக்காம புடிச்சிட்டு வரலாம். வெளியில கோர்ஸ் 2 லட்சம்னா இந்த அரசு சட்டக் கல்லூரி எவ்வளவு பிரீசியஸான கோர்ஸை எவ்வளவு காம்பாக்டா எவ்வளவு செலவு குறைவாக கொடுக்குறதுங்கிற மரியாதை பிரைவேட் சட்டக் கல்லூரி வந்த போதுதான் நமக்கு தெரிய வருது. அந்த தரத்தை ஒப்பிடும் போது அதை விட அரசு சட்டக் கல்லூரி தரம் உயர்ந்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மெடிக்கல் காலேஜ்ல எந்த மெடிக்கல் காலேஜ்ல போனா ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு பார்த்தா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான். பிரைவேட்ல போனீங்கன்னா அது ஏன்னா மார்க் குறைவானவன் எதுவும் கிடைக்காதவனா துட்ட கொடுத்து மேனேஜ்மெண்ட் போட்டாலும் போன மாதிரி. இன்னைக்கு அரசு சட்டக் கல்லூரியில கட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்கள் யானை பசியுடன் வருகிறார்கள். இன்ஜினியரிங் முடிச்சுதான் பாதி பேர் வரான்.
நான் வந்து 2012 வேலை சேரும்போது அரசு கலை அறிவியல் கல்லூரியில் படித்தவர்கள் தான் நிற்பார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இங்க வந்து பிஎல் படிக்க வருவாங்க. அந்த மாணவர்களை சமாளித்துள்ள அன்னைக்கு வந்து அவ்வளவு காம்படிட்டிவ் வேர்ல்டு சமாளிக்க முடியவில்லை பேராசிரியர். அப்ப நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேண்டி இருக்குது. அப்போ அரசு கலைக்கல்லூரிகளை விட, அரசு இன்ஜினியரிங் காலேஜை விட இன்னைக்கு அறிவுபூர்வமான நபர்கள் அதிகமாக நடமாடக்கூடிய நபராக இளமாக அரசு சட்டக்கல்லூரிகள் வந்திருக்கு, யூனிவர்சிட்டிஸ் வந்திருக்கு, நம்ம அம்பேத்கர் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த இடத்துல வேலைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அப்போ மாஸ்டர் டிகிரி, பிஎல் மாஸ்டர் டிகிரி இஸ் நாட் ஏ குவாலிஃபிகேஷன். நீங்க பிஹெச்டி மாஸ்டர் டிகிரி இதெல்லாம் பிஹெச்டினா நீங்க இன்னொரு நாள் அவங்க பேசுறாங்க, அதெல்லாம் மோசமான விளைவு. வந்து ஒரு பெரிய அது ஒரு டிகிரி என்ட்ரி கார்டு, அவ்வளவுதான். அதற்காக நீங்கள் தயார் செய்ய வேண்டியது இன்டர்வியூல வச்சு நம்ம பண்றான். என்ன 4 கேள்வி கேட்டா உனக்கு 2 கேள்வி வருது இல்லையா, யூஆர் ரிஜெக்டட் அப்படின்றான். அப்போ நாம் படிக்க வேண்டியது, வாசிப்பு திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பேராசிரியராக வர வேண்டும் என்றால் எம்எல் படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிஎல் படித்தவர்கள் கெஸ்ட் லெக்சரா வரலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாருக்கும் கொடுக்கறது இல்லை, வாங்குறது இல்லைன்னு சொல்ல முடியாது, கொடுக்கறது இல்லை டிகிரி. அதான் பிரச்சனை. ஏன்னா பிஏபியில் ஆர்ட்ஸ்ல கொடுக்கான், ஆர்டினரி லா காலேஜில் படிச்சவங்களுக்கு நம்ம அவார்ட் பண்றது இல்லை. மதிப்பெண்கள் இப்போ 70, 30 இந்த மதிப்பெண் திட்டத்துல வாங்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பயன்படுத்துங்க. பிஎல் படிச்சு பிராக்டிசிங் போய்கிட்டாருன்னா அவங்களையும் கௌரவ உரிமையாளராக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சட்ட விதிகள் இருக்கிறது. முன்னாடி பார்ட் டைம் வச்சிருந்துட்டாங்க, இன்னைக்கு இல்லை, அதுக்கு போல இப்படி வச்சிருக்காங்க. அதனால பிஎல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வரலாம். அதனால அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லாம போகல, நெட்டு முடிச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இன்னொரு என்ட்ரியும் நம்ம சொல்ல முடியும், டைம் ஆயிட்டு சொல்றேன். யூஜிசி என்ற ஒரு அமைப்பும் பார் கவுன்சில் என்ற அமைப்பும் நம்ம சட்டக்கல்வியை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. 2 பேரும் மண்டையை பிச்சுக்கிறாங்க, 2 பேரும் கொண்டபடி சண்டை போடுற மாதிரி தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு தெளிவான சட்ட விதிகள் கிடையாது. பேராசிரியர்களாக தேர்வு செய்யறது ஏட்டு சுரைக்காய் கறி பொதுவாக போல, நான் எம்டி கார்டியாலஜி படிச்சிருக்கேன், இல்லை எம்எஸ் கார்டியாலஜி படிச்சிருக்கேன், என்கிட்ட வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கான்னு ஏதாவது ஒரு டாக்டர் அட்வைஸ்மெண்ட் பண்ணா அவர்கிட்ட நம்ம போவோமா? போக மாட்டோம். ஏன்னு கேட்டா பிராக்டிசிங் டாக்டர்கிட்ட தான் ஒரு 100 ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா அவங்கள டாக்டருக்கு போகும். ஆனா இந்த சட்டக்கல்லூரியில் வரக்கூடிய பேராசிரியர்களுக்கு ஃப்ரெஷர்ஸா வராங்க எம்எல் முடிச்சுட்டு. அது வந்து பயன்படாதது. அதுக்கு ஏற்கனவே விதிகள் இருந்தது, அதை நீக்கி விட்டாங்க. குறைஞ்சபட்சம் கோர்ட் பிராக்டிஸ்ல இருக்கக்கூடியவங்க இதுக்கு பேராசிரியர்களாக வந்தால்தான் அது உட்படும். அதுக்கான விதிகளை சட்டக்கல்வித்துறை வகுத்திருக்கிறது, ஏற்கனவே இருக்குது. நம்ம குறைஞ்சபட்சமா தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரி விதிகள்ல வழக்கறிஞராக பதிவு செய்திருந்தால் மட்டுமே தான் அந்த எக்ஸாமை எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி விதிகள் வச்சிருக்காங்க. ஆனா சட்ட பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியில அந்த விதிகள் கிடையாது. அதனால நீங்க வழக்கறிஞராக பதிவு செய்து நீங்கள் வழக்கறிஞராக நன்றாக பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் முதல் குவாலிஃபிகேஷன். ஏன்னா அப்பதான் இப்ப சொன்னாங்க, நான் பிராக்டிக்கலா கிளாஸ் எடுப்பேன், பிராக்டிக்கலா கோர்ட்டுக்கு போய் வந்ததுனால அது தெரியுது. அதனால உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிஎல், எம்எல், பிஹெச்டி, நெட் என்பது வெறும் வெற்றுத்தாள்கள் தான். அதை தவிர்த்து நீங்கள் நிறைய வாசிப்பு திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வகுப்பெடுக்கும் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எதை தேடி போக வேண்டும் என்பதை நாம் முதலில் எது குவாலிஃபிகேஷன் என்னன்னே தெரியாம படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், பிரைவேட் ஸ்டடி, தொலைதூர கல்வி இயக்ககம் அல்லது கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் மூலமா படிச்ச எம்எல்ல டீச்சிங் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. படிச்சுட்டு ஐயோ வேலை தரலன்னு 2 பேர் கத்துறாங்க, கேஸும் போட்டாங்க, தோத்து போய்விட்டது, உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துட்டு. அப்ப எதை படிக்க வேண்டும் என்பதில் அக்கறை இருக்க வேண்டும், எப்படி வேலை தேட வேண்டும் என்ற அக்கறை இருக்க வேண்டும். திரும்பவும் சொல்லுங்க, தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் என்றால் கிடைக்கும் என்றார் இயேசு. தட்டுங்கள் கிடைக்கும், தேடுங்கள் கிடைக்க பெறுவீர்கள் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.